நமஸ்காரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஜகதாச்சாரியார் என்று போற்றப்படும் ஸ்ரீ ராமானுஜர் அவதார தினம் 22/4/2026 புதன்கிழமை. ராமானுஜர் அவதரித்தது திருவாதிரை நட்சத்திரம் சித்திரை மாதம். ஸ்ரீபெரும்புதூரில் அவதரித்த இந்த மகான் 120 ஆண்டுகள் நிலவுலகில் வாழ்ந்து தம் செயல்களால் அனைவரையும் உய்வித்தவர். இவர் ஒரு வேதாந்தியாக மட்டும் தாம் வாழ்ந்திடாமல் கோயில் நிர்வாகம் மற்றும் சமுதாய சீர்திருத்தங்கள் பல செய்து அற்புதமான வாழ்க்கை நெறியை கைக்கொண்டு உலகு மேம்பட அவதரித்தவர். திருவரங்கத்தில், அதாவது ஸ்ரீரங்கத்தில் இருக்கும்போது தினசரி என்ன காரியங்கள் செய்வார் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். ராமானுஜர் ஒவ்வொரு நாளும் விடியற்காலை எழுந்திருந்து தவராசன் படித்துறையிலே நீராடுவார். திருமண் காப்புகளை சாற்றிக்கொண்டு, அதாவது நெற்றியில் அந்த திருநாமம் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த நாமத்தை போட்டுக்கொண்டு வடக்கு நோக்கி திருவேங்கடமுடையானை திருவடி தொழுவார். திருவடி தொழுதல் என்பது நமஸ்காரம் செய்வது. கீழே விழுந்து நமஸ்காரம் செய்வார். திருப்பதி ஏழுமலையானை நினைத்து கொண்டு நமஸ்காரம் செய்வார். அதன் பிறகு தம் திருவாதாரண பெருமாள், அதாவது இவர் பூஜை செய்ய வந்த வரதராஜனை தொழுவார். ஸ்ரீ ரங்கநாச்சியார் சன்னதிக்கு சென்று அங்கே மங்களாசாசனம் செய்த பிறகு, மங்களாசாசனம் என்றால் வாழ்த்துவது, மேற்றழகிய நரசிம்மனை செவிப்பார். அதன் பிறகு தாயார் சன்னதியிலிருந்து மேற்றழகிய சிங்கர், அங்கிருந்து சந்திரபுஷ்கரணி, அந்த சந்திர புஷ்கரணியை ஒட்டி பரமபதநாதன் சன்னதி இருக்கும். அந்த சன்னதியில் ஆழ்வார்களை எல்லாம் அவர் செவிப்பார். அதாவது இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் கண்ணாடி அறை ஆண்டாள், உள்ளாண்டாள் அப்படின்னு ஒரு ஆண்டாள் சன்னதி இருக்குது. கோவிலில் நுழையும் போது ஒரு ஆண்டாள் இருக்கு. கோவில் பின்பக்கம் தாயார் சன்னதியிலேருந்து வரும்போது கண்ணாடி அறை ஆண்டாள். அந்த ஆண்டாள் சன்னதியில் ஆழ்வார்கள் அத்துணை பேரும் எழுந்து அருள் பாலித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல போய் செவிப்பார். அதன் பிறகு குலசேகரன் திருச்சுற்றில், அதாவது 3வது திருச்சுற்று, இப்போ என்ன பண்ணுவார், அப்படியே உள்ளே வந்து நேராக ஆரியப்படால் வாசல் வழியாக உள்ளே போவார். உள்ளே போய் அங்கே துவஜஸ்தம்பம், அதாவது கொடிமரம் இருக்கும், அந்த கொடிமரத்தை வலம் வருவார். அதன் பிறகு உள்ளே சென்று விஸ்வக்ஷேனரை, இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெருமாளை பிரதர்ஷனமாக வந்தால் அங்கே விஸ்வக்ஷேனர் சன்னதி இருக்கும். அந்த சன்னதியை செவிப்பார். அதன் பிறகு சந்தன மண்டபத்துக்கு எழுந்திருப்பார். அந்த சந்தன மண்டபத்தில் ஜெய விஜயாள், அதாவது துவார பாலகர்கள் 2 இருப்பார்கள். பெருமாள் சன்னதிக்கு நீங்கள் உள்ள நேராக போகும்போது பார்த்தீங்கன்னா வலக்கை பக்கமும் இடக்கை பக்கமும் 2 பேர் இருப்பார்கள். அவர்கள் தான் ஜெய விஜயன். அந்த ஜெய விஜயனிடம் அனுமதி பெற்று காயத்ரி மண்டபத்துக்கு போகிறார். நேராக உள்ளே போனால் அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு பேர் காயத்ரி மண்டபம். அந்த காயத்ரி மண்டபத்தை தாண்டி உள்ளே போனால் அரங்கநாதன் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அந்த இடம், அந்த கருவறை. அந்த கருவறையில் 2 தூண்கள் இருக்கும். இன்றைக்கும் நீங்கள் போய் பார்த்தாக்கா அந்த 2 தூண்களும் தங்கத்தூண்களாக இருக்கும். அதுக்கு திருமண தூண்கள்னு பேர். அந்த 2 திருமண தூண்களை பற்றி குலசேகரன் படின்னு சொல்லக்கூடிய அந்த வாயிலில் நின்று கொண்டு திருவடி தொடங்கி பாதங்கள்லேருந்து தொடங்கி திருமுகம் வரைக்கும் செவிப்பார். அதன் பிறகு பெரிய பெருமாள் திருமேனி அழகில் ஈடுபட்டு திருப்பல்லாண்டு அமலநாதி பிரான் அங்கே அனுசந்திப்பார். அதன் பிறகு சந்தன மண்டபத்தில், அதாவது பெருமாள் சேவிச்சுட்டு வெளியில் வந்து மண்டபம் இருக்கு இல்லையா, அந்த மண்டபத்தில் அந்த குரட்டில் உட்காந்துப்பார். உட்கார்ந்து மற்ற கைங்கரியப்பரர்கள்லாம் இருப்பார்கள் இல்லையா, எல்லா ஜனங்களோடையும் உட்கார்ந்து பேசுவார். என்னென்ன காரியங்கள் நடந்திருக்கு, எல்லா வேலையும் சரிவர நடக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் மேற்பார்வையிட்டு எல்லாருக்கும் ஊதியம் சரியாக கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஸ்ரீகாரியர் அவர்கிட்ட சொல்லுவார். சொல்லி அதுக்கு ஏற்பாடு செய்வார். அதுக்கப்புறம் கோவிலுக்கு வரக்கூடிய மற்ற எல்லாவற்றையும் மேற்பார்வையிடுவார். கோயில் கணக்கரிடம் பேசிவிட்டு அங்கிருந்து தினம்தோறும் கொட்டாரத்துக்கு வருவார். அந்த கொட்டாரத்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கோசாலை இருக்கும். அந்த கோசாலையில் இருக்கக்கூடிய பசுக்களுடைய கழுத்தெல்லாம் தடவி கொடுத்து தீனியெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து போட்டுட்டு
அதுங்களுக்கு ஏதாவது வியாதி இருக்கா என்ன ஏது எல்லாம் பார்த்து ஆராய்வார். அந்த மாதிரி நோய்வாய்ப்பட்ட மாடுகள் இருந்ததுன்னா உடனடியாக அந்த மாட்டுக்கு மருத்துவ உதவி செய்ய வேண்டும்னு அங்கே கவனம் செலுத்துவார். ஸ்ரீபண்டாரத்திற்கு தேவையான மளிகை சாமான்கள், கற்பூரம், கஸ்தூரி, ஏலம், லவங்கம், சந்தனம், திருவாபரணங்கள், வஸ்திரங்கள், திருமடைப்பள்ளிக்கு வேண்டிய பருப்பு வகைகள், விறகு பொருட்கள் அதெல்லாம் ஆராய்வார். கோயில் நிலம்னு மன்னர்கள் அளித்திருப்பார்கள் இல்லையா, அதுலேருந்து வரக்கூடிய அந்த வருமானம், அதாவது நெல்மணிகள் சரியா இருக்கா அதெல்லாம் கணக்கு பார்த்து அதை ஓலைப்படுத்தி வைப்பார். அதுக்கடுத்து திருமடப்பள்ளி, அங்கே கைங்கரியம் பார்க்கும் அங்கே பங்கைய செல்வி கூட்டத்தாரை நன்றாக திரு அமுது படைத்திடும்படி வேண்டிக் கொள்வார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பெருமாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணுவார்கள் இல்லையா, அந்த இடம், சமையல் செய்யக்கூடிய இடம், நெய்வேத்தியம் செய்யக்கூடிய இடம்னா திருமடைப்பள்ளின்னு சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்திற்கு சென்று அங்கே பெருமாளுக்கு தேவையான அப்பம் தொடக்கமான திருப்பணியாரங்கள்லாம் செய்வதற்கு மாவு, கண்டஞ்சக்கரை, மற்ற பண்டங்கள் எல்லாம், நெய் எல்லாம் சரியாக இருக்கா, சரியாக அவர்கள் செய்கிறார்களா என மேற்பார்வை இடுவார். பெருமாளுக்கு படைத்திடும் அந்த திரு அமுதானது நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். பெருமாள் வேத ஸ்வரூபி, அதனால அவருக்கு யாழ், குழல், வீணை, கிண்ணறி, முகவீணை வாசிப்பவர்கள் இருப்பார்கள் இல்லையா, அந்த இசைக்கலைஞர்களிடம் அவர் நன்றாக எம்பெருமானுக்கு மனம் மகிழும்படியாக இருக்க வேண்டும், வாசிக்க வேண்டும் என வேண்டிக் கொள்வார். அந்தந்த காலத்திற்கு ஏற்ப கைங்கரியங்களை ஆராய்ந்து திருப்பணி, திருவாராதன செலவு போக மிகுதியாக உள்ள செல்வத்தை ஸ்ரீபண்டாரத்திலே சேர்த்து வைத்து அவ்விடங்களில் தம்முடைய திருவாழி முதலான இலச்சினைகளை இடுவித்து அதை காத்திடுவார். கருவூலத்தில் திரு ஆபரணங்கள், திரிபருவட்டங்கள் எல்லாம் சோதித்து அதற்கு பாதுகாப்பாக இருக்கிறதா என்பதையும் கவனித்துக் கொள்வார். அடுத்து பூமாலை கட்டுமிடத்திற்கு சென்று அங்கு பல வண்ண பூக்களால் மலர் மாலைகள் கட்டுவோர்களையும், திருமஞ்சன அறையிலே சந்தனம் அரைப்பவர்களையும், ஏலக்காய் போன்ற வாசன திரவியங்களை துகள் செய்வோரையும், வெற்றிலை பாக்கு மடித்து கைங்கரியம் செய்வோரையும் கண்டு அவர் சந்தோஷப்படுவார். ஒவ்வொரு நாளும் கைங்கரியத்துக்கு தேவையான மண்பாண்டங்களையும், எம்பெருமானாரது திருவாரத்துக்கு தேவையான பொன், வெள்ளி பாத்திரங்கள், குத்து விளக்கு, அந்த வட்டில்கள் ஆகியவற்றையும் பார்வையிடுவார். வாகன மண்டபம், அங்கே சென்று அங்கே வாகனங்களை எல்லாம் அங்கே நேரில் கண்டு ஆடைகள் தயாரிப்பவர்களிடம் எம்பெருமான் திருமேனிக்கு வாகனத்திற்கும் உரிய வண்ண ஆடைகளை புதிதாக உருவாக்கி தருமாறு பணித்திடுவார். ஆடுவார், பாடுவார், வாத்தியங்களை இசைத்திடுவார், திருசங்கு ஊதுவார் ஆகியோர் செய்யும் கைங்கரியத்தினால் அவர் அதை எப்பவும் கேட்டுட்டே இருக்கணும், பெருமாளுக்கு அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு அதை கேட்டுட்டு மீண்டும் திருமடைப்பள்ளிக்கு எழுந்தருள்வார். அங்கே இந்த திருப்பணியாரங்கள் அதெல்லாம் சரியாக சமைத்திருக்கிறார்களா, திருப்போனகம் சமைத்திருக்கா, கரியமுதெல்லாம் சரியாக இருக்கா அப்படியெல்லாம் பார்த்துட்டு அங்கே அவர்களிடத்துலையும் எம்பெருமானுக்கு செய்யறது மிக்க சந்தோஷமாக நல்லபடியாக செய்ய வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொள்வார். பாஞ்சராத்திர ஆகமப்படி பூஜைகள் நடக்கிறதா, தலிகை சமர்ப்பிக்கப்படுகிறதாலாம் அவர் சோதித்து விட்டு பெருமாளுக்கு அமுது செய்த பிறகு அதன் பிரசாதத்தை தானும் எடுத்துக்கொள்வார். மற்றவர்களுக்கும் அந்த பிரசாதத்தை விநியோகிக்கும்படி செய்வார். அதன் பிறகு அங்கிருந்து தர்க்க நியாய மீமாம்ச சாஸ்திரங்களில் வாதம் செய்தவர்கள் இருந்தால் அங்கே எழுந்து வாதம் செய்வார். அதன் பிறகு வேதங்களும் உபநிஷதங்களையும் சொல்லுவார்கள், ஓதுவிப்பார்கள். அவர்களிடத்தில் அவர் இருப்பார். தம் திருவாராதன பெருமாள் தலிகை கண்டருளிய பிறகு, அதாவது பெருமாளுக்கு நெய்வேத்தியம் ஆனதுக்கு பிறகு, பெரிய பெருமாளுக்கு ஆனதுக்கு அப்புறம் தன்னுடைய திருவாராதன பெருமாளுக்கும் தலிகை ஆன பிறகு கிடாம்பி ஆச்சான் தொடக்கமாக அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாருடனும் மிகுந்த பரிவோடு தானும் சேர்ந்து அமுது செய்வார். அமுது செய்வார்னா சாப்பிடுவார். யமுனை துறைவர் என்கிற திருமண்டபத்தில் எழுந்து அருள் பாலித்து அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தீர்த்த பிரசாதங்கள்லாம் கொடுப்பார். மாலை வேளையில் அஷ்டாச்சார அனுசந்தானம் செய்து கொண்டு காயத்ரி ஜபமும் செய்து திருப்பல்லாண்டு தொடங்கி மற்றைய நித்திய அனுசந்தானங்களை சேவிப்பார்.
மீண்டும் ஸ்ரீரங்கம் பெரிய கோவிலுக்கு உள்ளே போவார். தன்னுடைய மடத்திலிருந்து பெரிய கோவிலுக்கு போய் அங்கே தன்னுடைய திருக்கரங்களாலே நெய்யால் பெரிய பெருமாளுக்கு திருவிளக்கு ஏற்றுவார். பெரிய பெருமாளுக்கு அது அழகிய மணவாளன் இருவருக்கும் செண்பகம், மல்லிகை, பாதிரிப்பூ, செழுங்கழுநீர், புன்னை, குறுக்கத்தி, இருவாச்சி, கருமுகை இப்படி ஆகிய எண்பகர் பூக்களாலே பெருமாளுக்கு சாற்றுவார். இளநீர் அமுது செய்விப்பார். இரவு வேளையிலே ஷீராண்ணம் பால் கலந்து செய்யப்பட்ட சர்க்கரை பொங்கல் அமுது செய்திடுவார் பெரிய பெருமாளுக்கு. திருவந்திக்காப்பு கண்டருளிய பிறகு தண்டன் சமர்ப்பிப்பார். அதாவது மங்களாரத்தி முடித்ததும் கீழே விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்வார். இரவில் செல்வர் சம்பா, அதாவது இப்போது செலசம்பா அப்படின்னு சொல்கிறார்கள். சுத்தமான சாதமும் மிளகு கூட்டும் சேர்ந்த ஒரு வகையான தளிகை அது. அந்த தளிகையை பெரிய பெருமாளுக்கு சமர்ப்பிப்பார்கள். இரவு பூஜையெல்லாம் முடித்துவிட்டு பொன்னும் நெல்லும் கொண்டு வந்து சேர்த்த அரசாங்க அதிகாரிகள், தேசாந்திரிகளுக்கெல்லாம் விடை கொடுப்பார். மடத்துக்கு திரும்பி செல்லுவார். மடத்திலே தன்னுடைய திருவாதாரண பெருமாள் பேரருளாளர் சன்னதியில் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிட்டு வடுக நம்பி அவருடைய சிஷ்யர் அவர் குடிநீர் பால் அமுது கொண்டு வந்து கொடுப்பார். அதை அமுது செய்வார். திருக்காப்பு சேர்த்து அமுது செய்த பாலினை பிரசாதத்தை உள்ளங்கையில் வைத்து தரித்து கொள்ளாமல் ஒரு மண் பானையில் போட்டு அதுக்கப்புறம் தான் அதை குடிப்பார். சில நேரம் திருவாய்மொழியை சேவித்து கொண்டே அப்படியே இங்கும் அங்கும் நடப்பார். திருப்பள்ளிக்கட்டிலே ஏறி திருவணையிலே, அதாவது படுக்கும்போது குரு பரம்பரா பூர்வமாக எல்லா திருநாமத்தையும் மந்திர ரத்னமான துவயத்தையும் சொல்லிக்கொண்டு அதன் பிறகு சரம ஸ்லோகத்தையும் அனுசந்தித்துவிட்டு மற்ற எல்லோரும் பக்கத்திலே அந்தரங்கராக இருக்கக்கூடியவர் எம்பார், வடுக நம்பி அனைவரும் அவரது அந்த படுக்கைக்கு கீழே, அவருக்கு திருவடி கீழே, பாதத்திற்கு கீழே அமர்ந்திருப்பார்கள். ராமானுஜர் கண் உறங்கிய பிறகுதான் அந்த வடுக நம்பி, எம்பார் போன்றவர்கள் உறங்குவார்கள். அடுத்த நாள் காலை திருப்பள்ளி உணர்த்திய பிறகு, அதாவது கண் விழித்த பிறகு தவராசன் படித்துறைக்கு சென்று தனது அனுஷ்டானங்களை எல்லாம் தொடங்குவார். அதாவது கொள்ளிடக்கரை, இப்போ சொல்லணும் அப்படின்னா கொள்ளிடம், வடத்திருக்காவேரி என்ற பெயர். அங்கே தவராசன் படித்துறைன்னு ஒன்று இருக்குது. அங்கேருந்து தான் அவர் குளித்துவிட்ட மற்ற காரியங்களை அவர் தொடங்குவார். இவ்வாறு உடையவரான ஸ்ரீ ராமானுஜர் ஜெகதாச்சாரியர் திருவரங்கத்தில் இருந்த ஒவ்வொரு நாளும் இந்த ஸ்ரீரங்க ஸ்ரீயை வளர்த்து வந்தார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நன்றி.